ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, ஆமாம், இப்போ வந்து முதல்ல தேக்கு சென்னலில் வந்து இப்போ வந்து கெர்ல் மாட்ட போகிறோம். நம்ம அந்த எனக்கு பின்னால் அந்த இருக்குது பார்த்தீங்களா, கெர்ல அதை வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு மார்க் பண்ணி மாட்ட வைப்போம். நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, மார்க் பண்ணிட்டு சென்டர் மார்க், அது இதுக்கு பேர் வரவு கட்டைன்னு சொல்லுவாங்க. இதால் நம்ம வந்து சென்டர் மார்க் எடுத்து வரும். ஓகேங்களா? இது வந்து அந்த வருனதுக்கப்புறம் நான் ஓட்ட போட்டாச்சு. அதாவது நம்ம ஹோல்ஸ் வந்து கரெக்டாக அந்த 1.25 இன்ச்சு இருக்கணும். அந்த சுண்டியோட 2வது பாயிண்ட் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இருக்கணும். 1.25 இன்ச்சு ஹோல்ஸ் போடணும். நமக்கு மேக்ஸிமம் 1 இன்ச்சு போட்டால் போதும். சில இது கூறு இருக்குங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் கூடாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணலாம், கொஞ்சம் கூடவே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மரம் ஹார்டாக இருக்குது, தேக்குலேயே ஃபாரஸ்ட் இருக்குது, ஹார்டாக இருக்கிறதுனால இப்போ வந்து பிட்டை வந்து ராவிக்கிட்டு இருக்கேன். இது வந்து இந்த பிட்டு வந்து இரும்பில் வந்து பட்டறையில் கொடுத்து பிச்சை பிட்டு, இந்த பிட்டு அதில் வந்து நாங்கள் இது பண்ணி இப்போ இந்த ஃபைல் எடுத்து இப்போ வந்து நல்லா இருக்குது. இது மாதிரி ஒரு செட்டு, இது வந்து 3 பாஞ்சு சொன்னாங்க. 3 பாஞ்சுனா அப்போ வந்து 2 மையக்கால், 2 கடைக்கால் இருக்கும், 2 சைடு, 2 சென்டர் அப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், மையத்தில் வந்து ஹோல்ஸ் வந்து பொத்து விட்டணும். ஆனால் பொத்து விட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ரெண்டு ஹோல்ஸும் ஒரே மாதிரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டிங் பண்ணணும் தான். இப்போ வந்து எல்லாத்தையும் ஹோல்ஸ் போட்டாச்சுல, ஹோல்ஸ் போட்டது எல்லாத்தையுமே சாண்ட்ரிங் பண்ணிடணும் நம்ம. இப்போ சாண்ட்ரிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பாலிஷாகவும் இருக்கும், கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிறது அவங்களுக்கு, பாலிஷ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரிங் பேப்பரு போட்டு தேய்ச்சிட்டு, வாட்டர் எமரி போட்டு தேய்ச்சிட்டு அவங்க சீலர் ஏற்றுவாங்க. இப்போ அந்த பேனாவில் மார்க்கெல்லாம் எடுத்துருவோம் நாங்கள். அந்த இவ்வளோ டஸ்ட்டு, இந்த மரத்தூள், அது சாண்ட்ரிங் பண்ணோம்னா அந்த தூள் இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே வந்து லெவலுக்காண்டி ஒரு இது வைக்கணும், கட்டை வச்சு, மரக்கட்டை துண்டை வச்சுட்டு அது மேலே தான் நம்ம வந்து இப்போ மாட்டோம் ஒவ்வொரு கிரில்லு. இது கடைக்கால், அது 2 கடைக்கால் வச்சாச்சு. அடுத்து மையக்கால், 2 மையக்கால், அது படி வந்து நம்ம வந்து குளு போட்டு ஃபஸ்ட்டு குளு பேஸ்ட்டு போட்டு, இது வந்து எஸ்கேஜ் ஃபெவிக்கால், இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கெர்ல் மாட்டலாம். அப்படியே எல்லா பக்கட்டும் போட்டுடணும். அதை 4 பக்கத்து 4 சைடும் போட்டுடணும். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளூ போகிறோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா பிடிச்சிக்கும். இது வந்து கிராஸ் கோடி முட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 45 டிகிரியில் நம்ம வந்து இப்போ இந்த ஜன்னல் செய்கிறோம். எல்லாத்துக்கும் பசை போட்டாச்சு. அடுத்தது நம்ம வந்து கிரில் எடுப்போம். கிரில் வந்து சரியாக இருந்தால் அவங்க அந்த இது வந்து கரெக்டாக செய்யலை. அது வந்து பெரட்டு இருந்துச்சு கிரில், அதனால் கொஞ்சம் டைட்டாகவும் வேறு இருந்துச்சு.
நம்ம கரெக்டாக ஷூராக ஹோல்ஸ் போட்டு அந்த பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லை அந்த புல் கரெக்டாக இல்லாதனால கொஞ்சம் நேரமாகிடுச்சு. அப்புறம் சைடில் குத்தி அப்படியே மாட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உடனே என்னுடைய வீடியோ எல்லாம் வந்துடும்.